ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே கார்டன் கம்ப்ளீட்டாக நான் ஒரு தடவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் போகிற வரைக்குமே சுத்தமாக டைமே கிடைக்கல. ஏன்னா பேக் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, அந்த பிஸியில் கார்டன் வீடியோ என்னால் ஷேர் பண்ண முடியல. அதுக்காக தான் இந்த வீடியோ. கிட்டத்தட்ட 37 டேஸ் ஆகிடுச்சு. 37 டேஸ்க்கு அப்புறம் என்னோடய கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம். எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்கக்கிட்ட செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லிட்டு போயிருந்தோம். அது கூடவே சம்மர் ரெயினும் இருந்தனால ஓரளவு செடி எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஒரு சில பிளான்ட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டல்லாக இருக்குது. மற்றபடி எல்லா பிளான்ட்ஸையும் சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா இந்தளவு ஹெல்த்தியாக ஒரு தடவை கூட நான் ஊருக்கு விட்டுட்டு போனதுக்கப்புறம் பார்க்கும்போது இருந்ததே கிடையாது. எல்லா வருஷமும் நாங்கள் ஊருக்கு போவோம். மே மந்தில் கண்டிப்பாக போயிடுவோம் வெக்கேஷன்னால். ஆனால் போயிட்டு வர்றதுக்குள்ளே நிறைய செடி டேமேஜ் ஆகிடும். இந்த தடவை தான் ஒரு பிளான்ட்டுமே வாடாமல் இந்தளவு சூப்பராக இருக்குது. செம்ம ஹாப்பி பார்த்தப்போ. வந்த உடனே ஃபஸ்ட்டு வேலையாக நான் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன். பேசிகிட்டே அப்படியே பால்கனி கார்டன்றதை நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. பால்கனி கார்டனை பார்த்தாச்சு. அடுத்தது கார்டனில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பொன்னாங்கண்ணி கீரை ஸ்டெம் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சு விட்டுருந்தேன். எவ்வளோ அழகாக ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா புஷ்ஷியாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் மெயினாக ஒரு வேலை பண்ணிட்டு போனோம். கார்டனில் இவ்வளோ நாள் பிளான்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணிகிட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி தான். 100க்கும் மேற்பட்ட அட்டைப்பூச்சி கார்டனில் இருந்தது. அது எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிவிட்டு எரிச்சு விட்டுட்டோம். ஏன்னா அது இருந்தேன்னா ஒரு பிளான் கூட வளரவே விடல. இப்போ பாருங்கள், அட்டைப்பூச்சியெல்லாம் போனதுக்கப்புறம் எவ்வளோ ஹெல்த்தியாக கார்டன் இப்போ இருக்குது அப்படின்றத. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ட் வச்சு பார்த்துருக்கேன். எதுவுமே ப்ராப்பராக வளரவே இல்லை. இப்போ தான் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் அட்டைப்பூச்சி அதை வளர விடாமல் தடுத்துட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், கேஷ்யூ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தோம்ல, அது எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வரைக்கும் வாடலை. செம்ம ஹாப்பி. எங்களோட ஹவுஸ் ஓனர் எப்பவுமே சொல்கிற விஷயம் என்னென்னா, கார்டனில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நிறைய டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸ் எல்லாமே வச்சிட்ருக்கோம். சூப்பராக வளர்ந்துட்டும் இருக்குது. நேற்று ஈவினிங் தான் சென்னை ரீச் ஆனோம். ரீச் ஆன உடனே ஃபஸ்ட்டு வேலையை நான் பேக் கூட எடுத்துகிட்டு போய் வைக்கல. மேலே அப்ஸ்டேஸ் போவே இல்லை. கார்டனுக்குள்ளே பார்த்தோம் எப்படி இருக்குது, செடியெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருந்தது. ஏன்னா கிட்டத்தட்ட 37 டேஸ் ஆகிடுச்சில்ல, செடியெல்லாம் பாதிக்கு பாதி வளர்ந்துருக்காது அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்தளவு ஒரு க்ரோத்தை நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மெயினாக இந்த எக்ஸோரெல்லாம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இவ்வளோ ஃப்ளார்ஸ் இதில் வந்ததே கிடையாது. இந்த தடவை எல்லா ஃப்ளவருமே ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது பார்க்கறதுக்கே. உண்மையாக சொல்லணும்னா இந்த இடத்துலேருந்து எனக்கு போகிறதுக்கே மனசு வரல. ஏன்னா எக்ஸுவலாக நான் ரொம்ப நேரமாக எல்லா ஃப்ளார்ஸையும் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இது ரொம்ப கீழே அடியில் பூத்துருக்கு. அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. அடுத்ததாக இந்த இடத்துல துளசி பிளான்ட் வைக்க சொல்லி ஓனர் ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சின்ன ஒரு பிளான்ட் எடுத்து வச்சோம் ஃபஸ்ட்டு. அது ப்ராப்பராக வளரல. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் எடுத்து வச்சது சூப்பராக பிடிச்சிடுச்சு அந்த இடம். அது இல்லாமல் அதுக்குள்ளவே நிறைய பிளான்ட்ஸ் இருக்குது பாருங்கள். கருவேப்பிலை இருக்குது, அதுக்கப்புறம் நித்திய கல்யாணி, கற்பூரவல்லி, அதுக்கப்புறம் வெத்தலை, எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அப்படியே ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல சைனீஸ் பொட்டேட்டோ வச்சுருந்தாங்க அம்மா. அது நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது இல்லாமல் கார்டனில் நிறைய பிளேஸில் சைனீஸ் பொட்டேட்டோ இருக்குது. அதையும் பார்க்கலாம். இவ்வளோ நாள் கார்டனில் பிளான்ட்ஸ் நிறைய போனதுக்கு ரீசன் அட்டைப்பூச்சி தான். இனிமேல் அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், சைனீஸ் பொட்டேட்டோ இருக்குது, செப்பங்கிழங்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் வாட்டர்மெலனோட சீட்ஸ் எல்லாம் பசங்க போட்டு வளர்ந்தது. அது எல்லாமே பப்பாளி தானாக வளர்ந்துருக்கு அந்த இடத்துல. கார்டனில் இப்போதைக்கு ஹைலைட் பார்த்திங்கன்னா சைனீஸ் பொட்டேட்டோ தான். ரொம்ப சூப்பரான ஒரு க்ரோத். இது இப்படியே இருந்தனா ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் நடுவில் ஒரு சில புல் அதெல்லாம் வளர்ந்துருக்கு. அது எல்லாமே பறித்து விடணும். பாருங்கள், இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஃபர்டிலைசர் பார்த்திங்கன்னா சாம்பல் போடணும். இனிமேல் தான் அது எல்லாமே போடணும். நாங்கள் கார்டனில் புதுசாக ஒரு தென்னங்கன்று வச்சுருக்கோம். கார்டனுக்குள்ளவே கிடச்சது தான் அது. தானாக முளைச்சிருந்தது. அதை நட்டு வச்சுருக்கோம். கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. கத்திரிக்காய் இருக்குது. எல்லாம் மிக்சடாக ஒரு சில பிளான்ட்ஸ் இருக்குங்க. வெண்டைக்காய் இருக்குது, அதுக்கப்புறம் பயறு, பச்சை மிளகாய் இருக்குது.
சக்கரவள்ளியோட கிழங்கோட இலை மட்டும் ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது. ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சிருக்கு போல். நிறைய லீவ்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இதுக்கு மட்டும் எதனா ஸ்ப்ரே பண்ணி விடணும். இப்போதைக்கு சென்னையில் வந்து மழை பெய்துட்ருக்கிறனால ஸ்ப்ரே பண்ணாலும் பெருசாக எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் பண்ணணும். கடைசியாக இந்த ரிங் பக்கத்தில் போகலாம். இந்த ரிங்கில் வந்துட்டு கொஞ்சம் பிளான்ஸ் தான் இருக்குது இப்போதைக்கு, நிறைய வைக்கலாம். கற்பூரவள்ளி, வெத்தலை, அதுக்கப்புறம் அடினியம் ஒரு ஸ்டெம் வச்சுருந்தேன், அது இருக்குது. அதுக்கப்புறம் தானாக வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் செடி வளர்ந்துருக்கு. இப்படி தான் நம்ம கார்டன் இப்போ இருக்குது. இது இல்லாமல் ஊர்லேருந்து வந்துட்டு நிறைய ஃப்ளாரிங் பிளான்ட்டோட சீட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில வெஜிடபிள் பிளான்ட்டோட ஸ்டெம்ஸ், அதுக்கப்புறம் பிளான்ட் எல்லாம் வந்து எடுத்து வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து நட்டு வைக்கிறது அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு கார்டன் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.